அண்மை செய்தி. உடல்நலக் குறைவால் வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நலக் குறைவால் வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் உயிரிழந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் உயிரிழந்தார். உடல்நலக் குறைவால் வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் காலமானார். உடல்நலக் குறைவால் கடந்த 3ஆம் தேதியன்று வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று மதியம் 2:40 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறிப்பா சென்னை அம்ஜிகரையில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். 76 வயதான அவர் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக சில ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 3ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சென்னை அமிர்தக்கரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரண வார்டில் முதல்ல அனுமதிக்கப்பட்ட அவர் உடல் பலவீனம் அடைந்ததுனால கடந்த 5ஆம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு மருத்துவ குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். இது தொடர்பாக நேற்று மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. வெள்ளையன் அவர்கள் நுரையீரல் தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அவரை மருத்துவ நிபுணர் கண்காணித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தற்போது அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சிகிச்சை பலனின்றி வெள்ளையன் அவர்கள் தற்போது உயிரிழந்திருக்கிறார். 2:40 மணி அளவில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடல் நாளை அடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவரது சங்கத்து சார்பாக அரை கம்பத்தில் அவரது கொடிகள் பறக்கவிடப்பட வேண்டும் வணிக சங்க சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உறவினர்கள் அவரது உடலை பெறக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. நாளை அவரது உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் உறவினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.